ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்றைக்கி வாகை தமிழால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணால் நம்ம உடலுக்கு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு சின்னதாக வந்துட்டு பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி மார்னிங் வந்துட்டு நீங்கள் எந்திரிச்ச உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணியை வந்துட்டு குடிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது மூலமாக நம்ம உடலுக்கு பல எனர்ஜெட்டிக்கான விஷயங்கள்லாம் கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியான ஸ்ட்ராங், இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரிஸ்க்லாம் வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடலில் ஏற்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை குடிங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்ம உடல் ரீதியாக இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மலைச்சிக்கல் அப்புறம் வாத பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு ஈஸியாக சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு காலை வெயிலில் வந்துட்டு நிறையா பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. தென் அது உடலுக்கு வந்துட்டு அவ்வளவா நல்லது இல்லை. நீங்கள் காலை வெயிலில் வந்துட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேணாம். அது மட்டும் இல்லாமல் காலை வெயிலில் நீங்கள் அவ்வளோ நேரம் இருக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு ஈவினிங் டைம் வெயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெயிலில் வந்துட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடல் வந்துட்டு உடலில் ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த நோய் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் காலை வெயிலில் வந்துட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வாரத்தில் 2 டைம் வந்துட்டு எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, எலுமிச்சை பழத்தை வந்துட்டு நம்ம குளிக்கிற தண்ணியில் வந்துட்டு பிழிஞ்சு விட்டு அதை வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் வெயிலில் காய வச்சு குளிங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு காய வச்சு குளித்தோம் அப்படின்னா நம்ம உடலில் வந்துட்டு தேவையற்ற இந்த கிருமிகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம சருமம் வந்துட்டு பாதுகாப்பாகவும் இருக்கும், நல்லா பொலிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம குளிக்கிற தண்ணியில் வந்துட்டு மிளகு இருக்கு இல்லைங்களா, மிளகு கொஞ்சோண்டு சேர்த்து அதையும் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு குளிச்சிங்க அப்படின்னா நம்ம உடலில் வந்துட்டு ஏதாவது இந்த சளி, இருமல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த தண்ணியை வந்துட்டு குடித்தாங்க, அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணியை வந்துட்டு குளித்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருந்து என்ன அப்படின்னா நன்னாரி. நிறையா பேர் வந்துட்டு நன்னாரி ஜூஸ்லாம் வந்துட்டு குடிச்சிருப்போம். ஸோ நன்னாரி வேர் அப்படின்றது ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது. சரி, நன்னாரி வேரை வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நன்னாரி வேரை வந்துட்டு நல்லா அரைச்சிக்கங்க. அது கூட வந்துட்டு பால் சேர்த்து நல்லா வந்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க. ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்ச அந்த நன்னாரியை வந்துட்டு அப்படியே அந்த வேரை சாப்பிட்டுட்டு, அதாவது பால் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் உஷ்ணம் இருக்கு இல்லையா, ஸோ உடல் உஷ்ணம் அப்படின்றது வந்துட்டு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, மூளைச்சூடு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த நோயெல்லாம் வந்துட்டு வராமல் தடுக்கும். இன்னொன்று ரொம்ப எளிமையாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நன்னாரி வேரை வந்துட்டு நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சு மறுநாள் காலையில் வந்துட்டு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னாலே நம்ம உடலில் வந்துட்டு பலவிதமான நோய்களுக்கு தீர்வு காணலாம். நீரிழிவு நோய், அது மட்டும் இல்லாமல் பித்தம் வந்துட்டு வராமல் தடுக்கும். ஸோ இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் பருகி பாருங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, நன்னாரி வேர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அரைச்சி ஒரு சூரணம் மாதிரி பண்ணிக்கோங்க. சூரணம் மாதிரி பண்ணி டெய்லியும் சுடுதண்ணீரில் இல்லை காலையில் வந்துட்டு பாலில் வந்துட்டு கலந்து குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தை வந்துட்டு சுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு நன்னாரி இலை வந்துட்டு மிளகு, பூண்டு இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து ஒரு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி, இருமல், நெஞ்சு சளி, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாகவே அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அற்புதமான மருத்துவ குறிப்புகள் டெய்லி லைஃப்பில் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணி இருந்தால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ.